வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை அவரைக்கொட்டை கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் இதில் வந்து ஒரு 150-200 கிராம் வந்து பருப்பு இருக்கும். பச்சை அவரைக்கொட்டை பருப்பு இதை போட்டுக்க போகிறேன். இதுலேயே வந்து என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த பருப்புலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து மத்தில் கடையிற அளவுக்கு நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். சூப்பராக வேக வச்சு கடைஞ்சாச்சு. நீங்கள் வந்து மத்தில் வந்து உங்களால் கடைய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஓட்டு ஓட்டிடுங்க. இப்போ அந்த கடையிலுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அப்புறமா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு வந்து வேக வைக்கும் போதே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் தாளிக்கும் போது போட்டுக்கிறேன். ஒரு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயே நம்ம வந்து இதை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினா, ஆனியன் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது அதிகமாக வில்லேஜ் ஸ்டைலில் தான் வந்து செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் செடியிலேருந்து அப்பப்போ காய்களை வச்சு இந்த மாதிரி பச்சை அவரைக்கொட்டை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். டவுன் சைடு இருக்கவங்களுக்குலாம் வந்து காஞ்ச அவரைக்கொட்டை தான் கிடைக்கும், அவரைப்பருப்பு தான் கிடைக்கும். அதனால் அதிகமாக வில்லேஜ் ஸ்டைலில் தான் இது செய்வாங்க. உங்களுக்கு பச்சை அவரைக்கொட்டை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். எப்போ பச்சை அவரைக்கொட்டை கிடைச்சாலும் இந்த ரெசிபி செய்யணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சால்ட்டும் சேர்த்து இப்போ கடையில் வந்து எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம். இது வந்து சூடாக சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.